இதுதான் மாலா? ம், இது கிரவுண்ட் ஃப்ளோரு. இன்னும் இருக்கு பாருங்க மேலே. எம்மாடி, எத்த தண்டி இருக்கு. அம்மா எவ்வளோ பெருசு. உள்ள போயிட்டு வரக்குள்ள என் கால் தனித்தனியாக வந்துடும் போலவேடு. அதெல்லாம் ஒன்றும் வராது. எஸ்கபேட்டர் இருக்குது, அதில் போய்க்கலாம். இதுக்குத்தான் படித்த எஜுகேஷனா நாலு வேணுங்கிறது. ஆமாம், எங்கள் ஊர்லேயே நான் தான் காலேஜுக்கு போய் படித்த முதல் ஆள். எம்மாடி, இந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆமாம் பாத்திமாக்கா, எல்லாமே தெரியும். வாங்க கூட்டு போய் காமிக்கிறேன். ஏண்டி அந்த கடையில் நின்று கூட்டமாக இருக்க? நான் போய் எட்டி பார்த்துட்டு வரட்டுமா? அது நம்ம போகிறப்ப வந்து பார்த்துக்கலாம் வாங்க. நீ போய் வாங்க பெரியாக்கும். வேடிக்கை தானே பார்க்க போகிற. வா, நம்ம அப்படியே மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் வாங்குறதா இருந்தால் வாங்குவோம். சரி சரி வாங்க போவோம். அடியே என்ன அது, எல்லாம் ஜோடி ஜோடியாக கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இது என்ன பார்க்கா? நான் சொன்னேன்ல ஆச்சி, அப்படித்தான் இந்த காலேஜுக்கு போகாமல் அப்படியே லீவை போட்டுக்கிட்டே வந்து இப்படி ஜோடி ஜோடியாக திரியுதுங்க. கிழவிக்கு எல்லாம் தெரியுதுடி மங்குஜி. ஏ வாயை மூடுடியே, ஆச்சிக்கு கேட்டுற போது நீ சொல்கிறது. முன்னாடி அங்கே ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிடுவ. ஒன்றும் இல்லை ஆச்சி, நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் நடக்க போகிறீங்க, இது நம்ம ரெண்டு பேரும் கையை பிடிச்சி கூட்டு போமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா. அதெல்லாம் வேணும், நான் நடந்து வந்துடுவேன். சரி சரி வாங்க எல்லாம் போவோம். ஏ வள்ளி, என்னடு ட்ரெயின் மாதிரி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தேன் கூட? நான் சொன்னேன்ல எஸ்கபேட்டர், அதான் இது. இதில் அப்படியே கால் வச்சு போனோம்னா அப்படியே போயிடலாம் மேலே. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா அப்படியே இறக்கி விட்ருவோம். நான் வந்தேன்னா லிஃப்ட்டில் தான் போவேன். எஸ்கபேட்டரில் இது வரைக்கும் போனதே இல்லை. ஏய் அம்மா, நான் வர மாட்டேம்மா, நான் படியில் ஏறி வந்துக்கிறேன். இது காடை துண்டா வெட்டி எடுத்துருமா, நியூஸில் படிச்சிருக்கேன். அது சில சமயம் நடக்கிற விபத்து. தாடி, எனக்கு அந்த விபத்து நடந்துடாம நான் வரலம்மா, நீ போமா. ஐயோ அப்பா, அப்புறம் காலு கையெல்லாம் துண்டாச்சுன்னா பார்க்க யாருக்கா எங்கள் வீட்டில் பார்க்க மாட்டாளுங்களே, இனி அனதையாக்கி விட்டுருவாளுங்க. அம்மாடி நான் வரலம்மா. ஆமாடி, நானெல்லாம் வந்தேன்னா துண்டா கீழே விழுந்துருவேன். வரமாட்டேன். இப்படியே பயந்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் பெண்கள் எப்படி முன்னேறது? ஒரு எஸ்கபேட்டரில் ஏறி வர தெரியல. நீங்களாம் என்னத்தை போய் சாதனை பண்ண போகிறீங்க? நான் வரேன். இங்கே பாருங்க, நானும் இந்த லட்சுவும் ஏறி காமிக்கிறோம். என்ன பயப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரை ஏறி போங்க. சரி சரி, நீ ஏறி பார்ப்போம். டாட்டா. ஏம்மா பார்த்து போங்கடி, கீழே விழுந்துடாதீங்க. இந்தம்மா பெரிய வடிவேலு, கையை பிடிக்காம போவோம். விழுந்து காஞ்சிடாத மூதேவி. இந்த பாருடி, இங்கிட்டு அடங்கு வந்துட்டாங்க பாரு. ஹாய். ஹாய், நாங்க வந்துட்டோம். இதுக்கு போய் இப்படி பயந்தீங்க பாருங்க, நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். சரி வாங்க எல்லாம் போவோம். பங்கஜி வா போவோம். ஆத்தி நான் வரலம்மா. போ பங்கஜி. எரும மாடு. ஐயோ என்ன காப்பாத்துங்க, ஆச்சியை கொண்டே விடுங்க. ஏ வள்ளி, அங்க பாரு அவங்க ரெண்டு பேரும். ஐயோ கீழே விழுக போறாங்க. புடி. ஐயோ புடிங்கடி, அடியே வள்ளி. ஏக்கா கவலைப்படாதீங்க, இந்த நான் வரேன். ஏம்மா ஏக்கா எனக்கு மூச்சடைக்குது. ஐயோ என் மேலே விழுகாதே. பயவுலைய ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, பேச்சு மட்டும் வாய்க்குள்ளேயே பேசுதுங்க. ஒரு எஸ்கபேட்டரில் ஏற தெரியாம இங்கே பாரு. எரும மாடு, நான் அப்பவே வரமாட்டேன்னு சொன்னேன். பாரு, போய் ஆச்சியை மேலே விழுந்து கையில் உரசி காலில் உரசி. உனக்கு அறிவே இல்லை வள்ளி, பேசாம படிக்கட்டில் ஏறி போயிருக்கலாம்ல. அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியணும், எல்லாத்தையும் பழக்கி விடணும்னு நினச்சேன். அதுவும் என் தப்பாம்மா. பாரு ஆச்சி எப்பா. ஐயோ அம்மா, ஒரு எஸ்கபேட்டரில் ஏறுறதுக்கு இத்தனை அக்க போறா. சை. எரும மாடு, அவங்க அழுகுறாங்க, என்னன்னு கேளு. ஆச்சி என்ன ஆச்சு, அழுகாதீங்க, எங்க அடி பட்டுச்சா? இல்லட்டு பயந்துட்டேன். அம்மா சின்ன பாப்பா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பயப்ப கீழே எங்கேயுமே கூப்பிட்டு வரக்கூடாது. வள்ளி, இது உன்னோட சதியா? ஆமாம், இவங்க என் மாமியார் கூப்பிட்டு வந்து சதி பண்ணி கையை காலை உடச்சி விட போகிறேன். போடி அங்கிட்டு எதையாவது கோர்த்து விட்டுக்கு தெரியாத.